பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து அவர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேற்று சந்தித்து பேசினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓபிஎஸ்ஐ வாசலிலேயே வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்றார். இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. இதற்கிடையே பாஜகவுடனான உறவை முறித்த பின்னர் ஓபிஎஸ் திமுக கூட்டணி ஏற்படுத்த போகிறாரா, திமுகவில் இணையவா என்ற கேள்விகளும் எழுந்தன. இந்த சூழ்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ், முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மருத்துவமனையில் இருந்து திரும்பிய நிலையில் நலம் விசாரிக்கவே சந்தித்தேன். அரசியல் தொடர்பான எந்த விஷயமும் பேசவில்லை. இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே என்று விளக்கம் கொடுத்திருந்தார். பாஜகவுடன் ஏற்பட்ட முரண்பாடுகள் குறித்து அவர் தெரிவித்த போது, பாஜக என்னை அவமதித்தது என்று சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு சுயமரியாதை இருக்கிறது. பாஜக தமிழகத்துக்கான கல்வி நிதியை நிலுவையில் வைத்திருப்பது ஜனநாயக முறைக்கு விரோதமானது. எனவே நான் கூட்டணியிலிருந்து விலக முடிவு செய்தேன் என்றார். மேலும், நான் கூட்டணியிலிருந்து விலகியதற்கு பிறகு பாஜகவிலிருந்து யாரும் என்னிடம் தொடர்பு கொள்ளவில்லை. எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலில் யாருடன் கூட்டணி வைத்தார் என்பதை அனைவரும் அறிவார்கள். இப்போது மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கிறார்கள். அவருக்கு பூரண வாழ்த்துக்கள் என்றார். இந்த சந்திப்புகள் அனைத்தும் ஓபிஎஸ் தனது அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை திட்டமிட்டுக் கொண்டிருப்பதை காட்டுவதாக கூறப்படுகிறது. திமுகவோ அல்லது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமோ அவரது அடுத்த கூட்டணி பக்கம் ஆகுமா என்பதை காலம்தான் நிர்ணயிக்க வேண்டும். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.